அனைவருக்கும் வணக்கம்ங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது இந்த வெப் சீரிஸோட கடைசி பாகம், அதாவது ஃபைனல் எபிசோட். ஓகேவா? எபிசோடோட ஆரம்பத்துல நம்ம ஓல்ஜியான் மயக்கம் போட்டு கிடந்திருப்பாங்க. அப்போ வந்து நம்ம குய்பிஜின் வந்திருப்பாரு. அவங்க கிட்டயும் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி ஹான் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு. சரின்னு சொல்லி நம்ம ஓல்ஜியான் அது போக குய்பிஜின் ரெண்டு பேருமே அங்க வந்து வர்றாங்க ஹானை காப்பாத்துறதுக்காக. அங்க வந்து பார்த்தா நிறைய பேர் நிக்கிறானுங்க. ரெண்டு பேரும் அப்படியே பாக்குறானுங்க. சரி இது சரிப்பட்டு வராது, சண்டைக்கு போகணும் போல இருக்கே அப்படின்றப்ப அவங்களுடைய கண்ணெல்லாம் பார்த்தா ரெட்டிஸா இருக்குது. அதை பார்த்து நம்ம குய்பிஜின் சொல்லிடுறாப்ல, இங்க பாரு ஓல்ஜியான், எதுக்கும் ஜாக்கிரதையாரு, இவங்க எல்லாருமே வந்து ஸ்பிரிட்டால வந்து அதாவது தீய சக்தியால வந்து ஆக்குபை பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. சோ அதனால வந்துட்டு நம்ம இது வேற மாதிரி ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டக்குன்னு கத்தி எடுத்து யாரா இருந்தாலும் வரட்டும் பாத்துக்கலாம் இருக்கே அப்படின்றாங்க. வெயிட் பண்ண அவசரப்படாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்னாடி போயிட்டு அப்படி கையை அப்படி ஒரு பண்ணுவார் பாருங்க. டக்குன்னு கையில அவரோட வெப்பன் வந்துடும். அப்படியே பாப்பாப்ல டம்னு ஒரு தட்டு அங்க இருந்து ஒருத்தர் ஓடி வருவான் பாருங்க. அப்படியே கத்தியில ஒரே கோடு தான். அவன் அப்படியே சில்லுசிலா நொறுங்கி டப்புன்னு எப்பயும் போல அந்த ரெட் கலர் பாலா மாறிடுறான். வாங்கடா இன்னைக்கு உங்க எல்லாத்தையும் ஒரு வழி பண்றேன்டா அப்படின்றாப்ல. அதே நேரத்தில் நம்ம ஹீரோயினி அங்கிட்டு இருந்து ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. வந்தவங்க கூட ஒரு இடத்துல நின்னுட்டு அப்பா முடியல இருந்தாலும் நம்மால காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இங்க ஓடி வந்துடுறாங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம குய்பிஜின் ஆல்ரெடி நிறைய பேரை போட்டு தள்ளிட்டாப்ல. இங்க அவங்க வரவும், மேடம் நீங்க இங்க என்ன பண்றீங்க, இன்னும் ஹானை காப்பாத்தலையா அப்படின்றப்ப, நீங்க என்னமா பண்ற, நீங்க வர வேணாம் நீ கிளம்பு அப்படின்றப்ப, அதெல்லாம் முடியாது, அவன் என்னோட ஆளு, நான் அவனை காப்பாத்தியே தீருவேன் அப்படின்றாங்க. விடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, ஃபைட் சும்மா கொலை மாசா ஃபைட் பண்றாங்க. அப்படி ஃபைட் பண்ணி ஒரு ஸ்டேஜ்லடா நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் இவங்கள அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே நிக்கிறாங்க. இவங்க சும்மா பின்னாடி துரத்தி வரும்போது டக்கு நிப்பாட்டிட்டு, டேய் நீங்க அவங்கள பிடிக்கணும் அப்படின்னா என்னைய தாண்டி தான்டா பிடிக்கணும் அப்படின்றாங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, இந்த மாதிரி லவ்வர் கிடைச்சா செம்ம மாசுங்க. சும்மா அப்படியே வாங்கடா அப்படின்னு கையை முறுக்கிக்கிட்டு போறாங்க பாருங்க, செம்மையா இருக்குங்க. இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹானை பிடிச்சி வச்சுட்டு வில்லன் அப்படியே இங்கிட்ட அங்கிட்டமா நடந்துகிட்டு இருக்கேன். ஹான் வந்து அப்ப பேச ஆரம்பிக்கிறான். இங்க பாரு ஓல்ஜியானும் சரி குய்பிஜினும் சரி உன்னை சும்மா விட மாட்டாங்க, என்னை கடத்தி வச்சிருக்கேன்னு தெரிஞ்சா அப்படின்னு. எனக்கு தெரியும் முதல்ல அவங்க யாருன்னு உனக்கு தெரியுமா, உனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டா, என்னுடைய அப்பா அம்மா இழந்து 500 வருஷமா நான் கஷ்டப்படுறதுக்கு காரணமே அவங்க ரெண்டு பேர் தான் அப்படின்றான். ஆனா இதே நம்ம ஹீரோ என்ன சொல்றாப்ல அப்படின்னா, எனக்கு தெரியும் இது ஒரு 500 வருஷமா ஒரு சர்க்கிளா நடந்துகிட்டு இருக்கு, நீ ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு. ஆனா அது எல்லாத்துக்குமே கண்டிப்பா இன்னைக்கு ஒரு முடிவு வரப்போகுது அப்படின்றான். அது மட்டும் இல்ல ஓல்ஜியானும் சரி குய்பிஜினும் சரி அவங்க 500 வருஷமா கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்ததுக்காக அது ஒரு எண்டிங் வரணுங்கிறதுக்காகத்தான் இப்போ ஒரு சைக்கிளா இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல அவங்க தான் என்னுடைய பேரண்ட்ஸ்ங்கிறது எனக்கு எப்போ தெரியும், என்னுடைய பழைய மெமரி எல்லாம் எனக்கு ஞாபகம் வந்தப்பவே நான் வந்து அதை கணிச்சிட்டேன். ஆனா இந்த 500 வருஷமா என்னை காப்பாத்துறதுக்காக ஒவ்வொரு தடவையும் அவங்க வந்து அவங்களுடைய டைத்தை ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. எனக்கு ஒரு அப்பா அம்மாவும் அவங்க இருந்துகிட்டு தான் இருக்காங்க அப்படின்றான். சோ அப்ப ஹீரோக்கு ஆல்ரெடி எல்லாமே வந்து ஞாபகமா வந்திருக்கு போல இருக்கு, பழைய மெமரிஸ் எல்லாம். சோ இது எல்லாத்தையுமே நம்ம குய்பிஜின் இருக்கட்டும் ஓல்ஜியான் இருக்கட்டும் தனியா நின்று அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு தூரம் நம்ம பையன் பேசுறானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு இது இருக்கும்ல, அத மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஃபீல் பண்ணி நீ சொல்ற பேர் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு தான் தெரியுது அப்படின்றான் வில்லன். அது மட்டும் இல்லாம வில்லன் இன்னொரு விஷயம் சொல்றாங்க, ஆனா உனக்கு மட்டும் இல்ல யாருக்குமே என்னுடைய வழிகள் என்னன்னே புரியாது, இந்த 500 வருஷமா நான் அனுபவிச்ச எந்த வழியுமே அவங்களுக்கு புரியாது அப்படின்றான். ஆனா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உன்னை இப்ப நான் வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் கேட்டு கிட்ட வந்து கூட்டு போறேன், நானும் உன் கூட வரப்போறேன் அப்படின்றான். என்னடான்னு பார்த்தா ஆளு வந்து அங்க இருந்து இவங்க வந்து எப்படி வந்து கனவு உலகத்துக்குள்ள போறாங்களோ அந்த வழியை கண்டுபிடிச்சு அந்த ட்ரிங்க்ஸையும் எடுத்துட்டு வந்திருக்கான். இங்க பாத்தீங்கன்னா அதை எடுத்துட்டு வந்து அழகா நம்மளுடைய ஹானோட வாயில அவன் பாட்டுக்கு ஊத்தி விட்டுறான். ஹானும் அதை குடிச்சோன்னே எப்பயும் போல மயக்கத்துக்கு போயிடுறான். அந்த நேரத்துல சரி அந்த கேட் ஓபன் ஆகும்ல, அது மூலமா போலான்னு இவன் ட்ரை பண்ணும்போது கரெக்டா நம்ம குய்பிஜின் அப்படி கத்தி அந்த ஈட்டியை வச்சு நிப்பாட்டிடுறாப்ல. டேய் அப்படின்ட்டு இப்போ ஒரு ஃபைட் நடக்குமே ரெண்டு பேருக்கும் செம மாசா இருக்குங்க. கழுத்துல வச்சுட்டு அவனை விட்டு தள்ளி வா, அவனை தொட்ட அப்படின்னா இப்பயே உன்னை இந்த இடத்துல கொன்றுவேன் அப்படின்றாப்ல. அப்படியே மெதுவா தள்ளி வர்றான். என்ன விளையாடுறியா, என்னைய கொன்னுட்டா நீ என்ன பண்ணுவேன், ஓல்ஜியானோட கடைசி பாயிண்ட முடிக்க முடியாதே, அவளுக்கு இருக்கிற ஒரே சான்ஸ் நான் மட்டும் தானே, என்னுடைய பிரச்சனையை சரி பண்ணா மட்டும்தான் அவ வந்து திரும்ப அங்க போகாம இருக்க முடியும், இல்ல அப்படின்னா அவ கஷ்டப்பட்டது எல்லாம் வேஸ்ட் ஆயிரும், பரவாயில்ல அப்ப கொல்லு என்னை அப்படின்னு சொல்லி அந்த ஸ்வாட பிடிச்சு அழுத்திக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்துல அதுல வந்து ஒரு ஃபயர் மாதிரி வந்துருது. டக்குனு இவன் என்ன பண்றான் அப்படின்னா அந்த ஸ்வாட தூக்கி ஹானை குத்துற மாதிரி இவன் கொண்டு போறான். நம்ம குய்பிஜின் எவ்வளவோ தடுக்க முயற்சி பண்றாப்ல, அப்படியே பிடிச்சு இழுத்துக்கு நிக்கிறான். அவன் ஒரு பக்கம் இழுக்க இவர் ஒரு பக்கம் இழுக்கன்னு சொல்லிட்டு கடைசியில டப்புன்னு அப்படி விலக்கி விட்டுட்டு அவர் போய் நிக்கிறாப்ல. அப்படியே கத்தி இது பண்ணிட்டு வில்லன் அப்படியே லேசா ஒரு பவர் மாதிரி அனுப்பின உடனே டப்புன்னு அந்த கத்தி ஸ்வாட் அங்கிட்டு போய் விழுந்துரும். நம்ம குய்பிஜின் கத்தி விழுந்தனே அவரும் சும்மா கிடையாதுங்க, சும்மா மாசா ஃபைட் பண்றாப்ல. அவன் வந்து டக்குன்னு வந்து அடிக்கிறான். இருந்தாலும் நம்மால எப்படியோ சரசரன்னு தடுத்து அவன் கழுத்துல ஒரு கயர் மாதிரி போட்டு லாக் பண்ணிடுறாப்ல. பண்ணிட்டு அப்படி தூக்கி விசிறி அடிச்சிடறாப்ல. அடிச்சோடனே இங்கிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஓல்ஜியான் வந்து நம்ம ஹானோட கயரை அவுத்து விடுறாங்க, எப்படியாவது அவனை எழுப்பணும் அப்படிங்கறக்காக. ஆனா இவங்க வந்து ஒரு பக்கம் ஓல்ஜியான் நம்ம ஹானை எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இங்க பாத்தீங்கன்னா வில்லன் டக்குன்னு எந்திரிச்சவன் அங்க இருக்கிற அந்த பைப்பா இருக்கும்ல, அதை அப்படியே வந்து ஏர்ல பறக்க விட்டு நம்ம குய்பிஜின் மேல வீசுறான். பட் குய்பிஜின் அழகா அதுல இருந்து தப்பிச்சு ஒரு பைப்பை மட்டும் புடிச்சு சர்ன்னு வீசி அப்படியே நெஞ்சில எறிறாப்ல. டப்பு நெஞ்சில குத்தி அப்படியே ஆளு சரிஞ்சு கீழே விழுகிறான். அவன் சரிஞ்சு விழுந்தானே இவரும் போய் டக்குன்னு அரெஸ்ட் பண்றாரு. இங்க பார் கிம், இதோட இது முடிஞ்சு போச்சு அப்படின்றப்ப நல்லா தெரியும் உனக்கு இது இதோட முடிஞ்சு போச்சு,
போச்சு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம குய்பிஞ்சினுடைய அந்த வால் ஸ்வாட் இருக்குல்ல அது அப்படியே காத்துல மிதக்க வச்சு இவனோட பவரை யூஸ் பண்ணி சல்லுன்னு ஓல்ஜியானை நோக்கி வீசி எறிகிறான். குய்பிஞ்சின் பார்த்தவர் ஓல்ஜியான் அப்படின்னு சொல்லி கத்திட்டு வேகமா ஓடி வராப்ல. பார்த்தா நம்ம ஓல்ஜியான் அப்படி கண்ணை மூடி திரும்புவாங்கல்ல, டப்புன்னு சதக்குன்னு குத்துன சவுண்ட் கேட்கும். என்னடான்னு பார்த்தா அவங்க கண்ணை திறந்து பாக்குறாங்க. பார்த்தா நம்ம குய்பிஞ்சின் ஊடால இருக்காப்ல. அப்படியே அவர் உடம்புல அந்த ஸ்வாட் இறங்கி நிக்குது. அப்படியே பாக்கறமே நம்ம ஓல்ஜியான் அப்படியே பாக்குறாங்க கண்ணீர் விட்டுக்கிட்டு. அவருக்கு ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா தான் உயிரை கொடுத்தாது உன்னை காப்பாத்துவேன்னு சொன்னார்ல, அந்த சந்தோஷத்தோட அப்படியே அவர் சரீராப்ல ஓல்ஜியானும் அப்படியே ஐயோ அப்படின்னு விழுகுறாங்க. அப்படியே இங்க நம்ம ஹீரோவோட இதை காட்டுறாங்க. கனவுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த விழுந்தா திரும்ப வரவே முடியாத ஒரு இடம் சொல்லுவாங்கல்ல, அந்த இதுக்குள்ள டீப்பா போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா வில்லன் அவன் நம்ம ஹீரோவை துரத்திட்டே போறான். இதோட உன்னோட வாழ்க்கையை முடிக்கிறேன்டா, இனிமே நீ வரவே முடியாதடா, கோமால தான்டா கிடக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி அவனை கரெக்டா தள்ளி விடுறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே இங்க காட்டுறாங்க நம்ம ஓல்ஜியான் பாவம் கண்ணீர் விட்டுக்கிட்டு டே 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 என்னை விட்டு போயிடாதடா, தயவு செய்து நீ இல்லாத ஒரு வாழ்க்கை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாதடா, நீ இல்லனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதடா அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்காங்க. அவரு வந்து எப்படியோ நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்திட்டேன், என் உயிரை கொடுத்தா உன்னை காப்பாத்துவேன்னு சொன்னேன், அதை நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாப்ல. ஓல்ஜியானோட கண்ணத்தை அப்படி தொடுவார் பாருங்க. ரெண்டு பேரும் அப்படி கையை கோத்துட்டு நிப்பாங்க. அப்படியே அவரோட உயிர் பிரியும். டே போகாதடா போகாதடா இவங்க ஒரு பக்கம் அழுகுறாங்க. அப்படியே நம்ம குய்பிஞ்சினுடைய அந்த உடல் வந்து பாத்தீங்க அப்படின்னா காத்தோட காத்தா அப்படியே மெல்லமா கரைஞ்சு போகுது. அப்படியே நம்ம ஓல்ஜியான் கதறி அழுகுறாங்க. சோ நம்ம குய்பிஞ்சினா நம்ம இழந்துட்டோம். அப்படியே இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹான் அவன் துரத்திட்டு வந்தவன் கீழே தள்ள பாக்குறான். அந்த நேரத்துல திடீர்னு ஒரு சொடக்கு சவுண்ட் எல்லாமே ஸ்டாப் ஆகுது. யாரான்னு பார்த்தா நம்ம ஓல்ஜியான் சும்மா கெத்தா வந்துட்டாங்க. அப்படி வந்தவங்க பாக்குறான், நம்மளுடைய ஹானும் பாக்குறான். ஓல்ஜியான் அப்படின்னு நீ எதுவும் கவலைப்படாத, நான் வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு போய் நம்ம ஹீரோவை தனியா கூட்டிட்டு வந்து நின்னு பேசுறாங்க. அவன்கிட்ட என்ன நினைச்ச நீ என்னைய, இது வரைக்கும் வெளியே இருந்தப்ப அது உன்னோட உலகம், ஆனா இது கனவு உலகம், இங்க நான் ஆட்டி வைக்கிறது தான் எல்லாமே அப்படின்றான். நான் யார் உனக்கு தெரியும்ல அப்படின்றப்ப தெரியும் தெரியும், பெத்த பிள்ளையவே கொன்னவன் நீ அப்படி இப்படின்றான். இருக்கலாம்டா, ஆனா 500 வருஷமா என் பிள்ளையை இப்போ வரைக்கும் நான் காப்பாத்திட்டான்டா வர்றேன்டா அப்படின்றாங்க. சோ அது மட்டும் இல்லாம உன்னைய மாதிரி ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லை லைஃப்ல அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கூடிய சீக்கிரம் சாவு வரும், உனக்கு எல்லாமே தேடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பும் போது என்ன நினைச்ச நீ என்னை அவ்வளவு ஈஸியா தோக்கடிக்க முடியும்னு நினைச்சியா, விட மாட்டேன் உன்னைய, இந்த 1 லட்சம் பேரோட பிரச்சனையை தீர்த்தாதானே நீ வந்து ஆஃப்டர் லைஃப் போக முடியும், கண்டிப்பா உன்னைய போக விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு அவளை பிடிச்சிக்கிட்டு இவன் குதிக்க ஆரம்பிச்சிடறான். ஆனா இதுல விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஓல்ஜியான நம்ம ஹான் வந்து பிடிச்சிடறான். அவன் மட்டும் தனியா கீழே விழுந்துடுறான். நம்ம ஓல்ஜியான் வந்து தொங்கிக்கிட்டு இருக்காங்க, ஹானை பிடிச்சிக்கிட்டு இருக்கான். ஹான் அப்படியே பிடிச்சிக்கிட்டே சொல்றான், இங்க பாருங்க ஓல்ஜியான், தயவு செய்து என் கையை விட்டுறாதீங்க, மேலே ஏறி வாங்க, சொன்னா கேளுங்க அப்படின்னு சொல்லி அவன் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுவும் அழுதுகிட்டே சொல்றான். அங்க கை அப்படியே லேசா சருகும் போது அவங்க சொல்லுவாங்க, டேய் ரொம்ப நேரம் உன்னால என்னை பிடிச்சிக்கிட்டு இருக்க முடியாதா, என்னை விடு, போய் நீ உன் லைஃப பாரு அப்படின்னு சொல்லும் போது இல்ல இல்ல நீங்க போக கூடாது, தயவு செய்து வந்துருங்க, சொன்னா கேளுங்க, புரிஞ்சுக்கோங்க. இல்லடா 500 வருஷமா நான் வாழ்ந்துட்டேன், எனக்கு போதும் இந்த லைஃப், ஆனா நீ இங்க இருந்து போய் சந்தோஷமா வாழணும், போ, உனக்காக அங்க வெளியே ஒரு வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்கு, போய் சந்தோஷமா வாழு அப்படின்றாங்க. இதை கேட்டோன்னே அவன் முடியவே முடியாதுன்றான். அதே நேரத்துல அவங்க ஒரு விஷயம் கேட்பாங்க பாருங்க, டேய் ஒரே ஒரு தடவை என்னை அம்மான்னு கூப்பிடுறா அப்படின்னோடனே அவன் அப்படியே பாக்குறான், முடியாது, என்னை விட்டு போயிடாதீங்க அம்மா அப்படின்னு அழுதுகிட்டே சொல்றாங்க. இதை கேட்கும் போது அவங்க அப்படியே கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. அவங்களும் அப்படியே அவங்களோட கை வந்து மெல்ல மெல்ல வலிக்கிட்டு இருக்கு. அம்மா போயிடாதீங்கம்மா, என்னை விட்டு போயிடாதீங்கம்மா அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்கான். அப்ப அப்படியே அவனுடைய கை அப்படி வழுகுமா இல்லையா, டக்குன்னு அவங்க அப்படி கீழே விழுகும், ஆமா அப்படின்னு கத்துறான். கத்தும் போது அப்படியே அவங்க கீழே விழுகுறாங்க. இதை பாக்குறப்ப ஹான் அப்படியே அழுகுறான், ஐயோ என்னால காப்பாற்ற முடியலையே எங்க அம்மாவை அப்படின்னு சொல்லி நம்ம ஓல்ஜியான் அப்படியே கீழே விழுகுறாங்க. அப்படியே இவன் அழுகுறான். அப்படியே பாத்தீங்கன்னா மெதுவா அந்த கனவு உலகத்துல இருந்து எந்திரிச்சு வெளியே வர்றாங்க. வெளியே வந்தவன் அப்படியே பாக்குறான், கீழே அந்த பாட்டில் உடஞ்சிருக்கிறத பார்த்துட்டு அப்படியே கண்ணீர் விட்டு கதறி அழுகுறான். ஏன் அப்பா அம்மா எல்லாருமே என்னை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம இது நாள் வரைக்கும் குய்பிஞ்சினா இருக்கட்டும் ஓல்ஜியானா இருக்கட்டும் எவ்வளவு தூரம் சந்தோஷமா இருந்தாங்க இவங்க எல்லாருமே குடும்பமா. இப்ப அவங்க எல்லாருமே அவனை விட்டு போயிட்டாங்க, ஹானை விட்டு. அப்படியே இங்க அவங்களோட பாரை காட்டுறாங்க. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு அப்படியே ஃபுல்லா மறைஞ்சிருது. அதுக்கப்புறம் அப்படியே இருட்டிட்டு அப்படியே விடியுது. மறுநாள் காலையில எப்பயும் போல நம்ம ஹீரோ ஹான் வந்து எந்திரிச்சு அவனுடைய வேலைக்கு கிளம்புறான். கிளம்புறப்ப அப்படியே கண்ணாடி போட்டு என் வாழ்க்கையில வந்து எனக்கு அப்பா அம்மா எல்லாத்தையும் கொடுத்தாங்க, பட் அவங்க போயிட்டாங்க, இருந்தாலும் என்னோட வாழ்க்கையை நான் சந்தோஷமா வாழுவேன், என் இஷ்டப்படி சந்தோஷமா வாழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டயலாக் கூட அப்படியே கிளம்பி அவன் வேலைக்கு போறான். அங்க போறப்ப கூட ஹீரோவோட ஃப்ரெண்டு கேட்கறப்ப ஏடா இது கண்ணாடி போட்டு வந்திருக்க அப்படின்றப்ப ஒண்ணு இல்லடா சைட்டா கண்ணு வலி அதான் அப்படின்றப்ப, இருந்தாலும் ரொம்ப கேவலமா இருக்கு மச்சான் இந்த கண்ணாடி உனக்கு அப்படின்றான். பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு இருக்கேன். என்ன அப்படின்னா இந்த கிளாஸ் யார் கொடுத்தது தெரியுமா, நம்ம குய்பிஞ்சின் கொடுத்தது. அப்படியே இங்க நம்மளுடைய எமபுசாங் அது போக வந்து அந்த பிரெக்னன்ட் ஆகிற லேடி இருக்காங்கல்ல அவங்களே வந்து காட்டுறாங்க. எமபுசாங் வந்து காஃபி வாங்கி கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்கும் போது கேட்கிறாப்ல, என்ன ரொம்ப டயர்டா இருக்கீங்க, வேலை நிறையவோ அப்படின்னே. ஆமாமா நிறைய கொஞ்சம் ஏஜ்டு கப்புள்ஸுக்கு வந்து பிரெக்னன்சி இருக்கு, அதனால கொஞ்சம் டயர்டா இருக்கு, ஒர்க் ஹெவி அப்படின்றாங்க. சரி ஓகே நீங்க என்ன திரும்ப பிறக்க போறீங்களான்னு எமபுசாங் கிட்ட கேட்கும்போது ஆமாமா அப்படிதான் சொல்லிக்கிறாங்க அப்படின்றப்ப, சரி எந்த குடும்பத்தை செலக்ட் பண்ணிருக்கீங்க, ஏதாவது ஒரு இது இருக்கா அப்படின்றப்ப, அப்பெல்லாம் எனக்கு எதுவும் இல்ல, நல்ல அப்பா அம்மா கிடைச்சாலே போதும் அப்படின்றாங்க. அப்ப நம்ம எமபுசாங் கேட்கிறாரு, ஆக்சுவலி வந்து ஓல்ஜியானை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா அப்படின்றாங்க. இல்ல அவளை பத்தி எந்த தகவலும் கிடைக்கல அப்படின்னு இவங்க ஒரு மாதிரி சலிச்சிட்டு சொல்லும் போது, ரொம்ப மிஸ் பண்றீங்க
சொல்றீங்களோ அவளை அப்படின்றப்ப ஆமா ஆமா அப்படின்றாங்க. அதே மாதிரி இவங்க ஒரு இன்சிடென்ட்டை சொல்லி அவ எப்ப பார்த்தாலும் யாருக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ அதை வந்து யோசிக்காம செய்யக்கூடிய ஆளு அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. சோ இவங்க ரெண்டு பேருமே வந்து நம்ம ஓல்சியான மிஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. இங்க நம்ம ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா அங்க மார்க்கெட்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அங்க இங்கிட்டு எல்லாத்தையும் வேலை பார்த்துட்டோமா அப்போ வந்து திடீர்னு ஒரு சில சேல்ஸ் வரும்போது லேடிஸ் எல்லாம் ஓடி வருவாங்க. ஐயோ என்ன கிட்ட வராங்களே அப்படின்றப்ப கண்ணாடி கீழே விழுந்து ஒரு லேடி பாத்துருவாங்க. பார்த்த உடனே பார்க்கணுமே ஐயோ அப்படின்னு சொல்லி அந்த கண்ணாடியை தூக்கி மாட்டிட்டு வர மேடம் குடுகுடுன்னு ஓடிடுவா. தம்பி நில்லுப்பா அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் துரத்துவாங்க. அப்படியே இங்க ஹீரோனியை காட்டுறாங்க. அவங்க வந்து 2 கப்ல வந்து காஃபி எடுத்துட்டு நம்ம ஹீரோட்ட வர்றாங்க. ஏன் எப்ப பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருக்க அப்படின்றப்ப ஒன்னும் இல்ல சும்மா ஒரு சின்ன சேஃப்டி தான் அப்படின்றாங்க. என்னடா எப்ப பார்த்தாலும் சேஃப்டின்ற போது அந்த கண்ணாடியை கழட்டுறா அப்படின்றப்ப வேணாம் எனக்கு இன்னும் அந்த பெயின் இருக்கு அப்படின்னோடனே இரு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனி அழகா அந்த கண்ணாடியை கழட்டி பாக்குறாங்க. பார்த்தா கண்ணு நல்லா தாண்டா இருக்குடா அப்படின்றாங்க. அப்படியா இல்ல எனக்கு காலையில வலிச்சுக்கிட்டே இருந்துச்சு எனக்குள்ள அதான் யோசிச்சு அப்படின்னோடனே அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க பாரு நல்லா இருக்க அழகா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க கண்ணத்தை பிடிச்சி அப்பா என் பாய் ஃப்ரெண்ட் பாக்குறதுக்கு பாரு எவ்வளவு கியூட்டா இருக்கா அப்படின்றாங்க. அவங்க அப்படியே சிரிச்சுறாரு ஹீரோ. டக்குன்னு எப்பயும் போல நம்ம ஹீரோயினி ஒரு கிஸ்ஸ வேற போட்டுறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே வெக்கப்படுறாப்ல ஐயோ அப்படின்ட்டு. அப்படியே இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மேல் லோகத்துல காட்டுறாங்க. அங்க வந்து நம்ம ஓல்சியான் இருக்காங்க. என்ன நான் கூட அவங்க வரமாட்டாங்களோன்னு நினைச்சேன். ஆனா பரவாயில்ல வந்துட்டாங்க. அங்க அப்படியே யமன் மேடம் பாக்குறாங்க. ஓல்சியான் கொஞ்சம் தலையை தூக்குறியாமா அப்படின்னு அவங்க அப்படியே தலை குனிஞ்சவங்க மெதுவா தலையை தூக்குறாங்க. சாரி இந்த 500 வருஷத்துல வந்து நான் முடிக்கணும்னு சொன்னேன் 1 லட்சம் கேஸ் பட் முடிக்க முடியாம போச்சு நான் தோத்து போயிட்டேன் அப்படின்றாங்க. அவங்க அப்படியே சரி ஓகே இன்னைக்கான இதை படிச்சிருவோமா அந்த இதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்க்ரோல் அப்படி விரிக்கிறாங்க. விரிச்சு அங்க பூரா இந்த மெத்தட் தானே சோ அதுல வந்து படிக்கிறாங்க. ஆக்சுவலி ஓல்ஜியானான நீ செய்த தவறுக்காக 500 வருஷம் உனக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. என்ன தண்டனை 1 லட்சம் பேருடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா நீ என்ன பண்ணிருக்க அப்படின்னா 1 லட்சம் பேரோட பிரச்சனையை இந்த 500 வருஷத்துல தீர்த்து வச்சிருக்க. நீ வந்து உன்னுடைய டார்கெட்டை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்ட அப்படின்றாங்க. சோ இதை கேட்டோன்னே எப்படி மேடம் நான் தான் கடைசியில ஃபெயில் ஆயிட்டேனே அப்படின்றப்ப இல்ல உன்னுடைய ஓன் பையனுடைய அந்த சோல் இருக்கு பாத்தியா அதோட பிரச்சனையை நீ தீர்த்து வச்சிருக்க. அதனால நீ வந்து 1 லட்சம் பேரோட பிரச்சனையை தீர்த்து வச்சிட்ட அப்படின்றாங்க. சோ கங்க்ராச்சுலேஷன் ஓல்ஜியான் அப்படின்னு அவங்க அப்படியே வந்து கண்ணீர் விடுறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க இந்த 500 வருஷத்தை வேஸ்ட் பண்ணல சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டாங்க. சரி ஓகே நீ இப்ப இந்த டாஸ்க் எல்லாம் முடிச்சதுனால திரும்ப மனுஷியா வந்து போறக்கலாம் உன்னுடைய லைஃப் திரும்ப சர்க்கிள் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றாங்க. சரி ஓகே உனக்காக ஒரு 5 ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். நீ இது வரைக்கும் இருந்த அந்த சிட்டிலேயே வந்துட்டு ஒரு பெரிய பணக்கார வீட்டுல சிஇஓவா பிறக்கறியா அந்த வீட்டுல நீ தான் ஒரே ஒரு புல் தான் அப்படி பிறக்கறியா ஒரு பணக்கார வீட்டுல அப்படின்றப்ப இவங்க எதுவும் சொல்லாம இருக்காங்க. அது வேணா நான் வேணா கொரிய நாட்டோட பிரசிடென்ட் வீட்டுல உனக்கு ஒரு குழந்தையா உன்னை பிறக்க வைக்கட்டா அங்க போய் ஒரு பொண்ணா பிற ஒரே ஒரு சிங்கிள் டாக்டரா இரு சந்தோஷமா வாழ்க்கையை வாழு அப்படின்றாங்க. இப்படி 1-2 பெரிய ஆப்ஷன் கொடுக்கும்போது இவங்க வந்து அதெல்லாம் வேண்டாம் எனக்கு திரும்ப வந்து மனுஷியா பிறக்கணும்னு ஆசையெல்லாம் இல்ல எனக்கு வேண்டாம் அப்படின்றாங்க. அப்புறம் என்னதாமா உனக்கு வேணும் அப்படின்றப்ப நான் திரும்பவும் வந்து அந்த பாரே நடத்துறேன் இதே மாதிரி இப்ப எப்படி மனுஷங்களோட மனசை நான் படிச்சனோ அதே மாதிரி அவங்க பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்கிறேன் எனக்கு இது போதும் லைஃப்ல அப்படின்றாங்க. சோ அவங்க கேக்குறது என்ன அப்படின்னா இது வரைக்கும் டாஸ்க் வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க இப்போ வந்து டாஸ்க் இல்ல இருக்கிற வரைக்கும் அவங்க பிரியப்படுற வரைக்கும் இந்த ஜாப்பை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. பட் இதுக்கு அவங்களும் நல்லா யோசிச்சு தான் கேக்குறியாமா உனக்கு வந்து திரும்ப மனசனா பிறக்க ஆசையெல்லாம் இல்லையா இல்ல மேடம் அப்படின்றாங்க. சரி ஓகே கிராண்டட் உன்னுடைய பார் பாப்பப் பார் திரும்ப வந்து உனக்கு கிடைக்கும். நீ இனிமே கனவுகளுடைய கடவுளா வாழ போற. சரி ஓகே போய் வந்து நீ பாருமா அப்படின்றாங்க. உனக்கு கிட்ட எல்லாமே கிடைக்கும் அப்படின்றாங்க. அப்புறம் ஒரு நிமிஷம் இரு அம்மா உனக்கு நீ மட்டும் தனியா போனா அது சரி வராது உனக்கு ஒரு பார்ட்னர் வேணும்ல அதுக்காக உனக்கு சூப்பரான ஒரு பார்ட்னர் ரெடி பண்ணிருக்கேன். அப்படி அழகா சொடக்க போட்டு கூப்பிடுறாங்க. யாரா வர போறான்னு பார்த்தா வேற யாரு நம்மளோட குயிபிஜின் தான் வராப்ல. அப்படி வந்தோடனே அழகா கையை விரிச்சு நிக்கிறாங்க. வாமா கட்டி பிடிச்சுக்கோ அப்படின்னோடனே நம்ம ஓல்ஜின் அப்படி ஓடி போய் அழகா கட்டி பிடிக்கிறாங்க சந்தோஷமா. சோ ஒரு வழியா நம்மளுடைய குயிபிஜின் அதுக்கப்புறம் ஓல்ஜின் 2 பேரும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க. சரி இறந்தவங்க எல்லாம் இங்க தானே வந்தாகணும் மேடம்ட்ட இவங்களை விட்டு தாண்டி போக முடியுமா என்ன. சோ 2 பேருமே சந்தோஷமா கட்டி பிடிச்சி வந்து அவங்களுடைய சந்தோஷத்தை பரிமாறிக்கிறாங்க. அப்படியே இங்க ஹீரோவை காட்டுறாங்க. நைட்டு பாத்தீங்கன்னா அவர் மட்டும் தனியா நடந்து வந்துட்டு இருக்காரு. என்னமோ தெரியல நம்ம குயிபிஞ்சின் என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுறேன் இந்த ஓல்ஜியானே ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் மிஸ் பண்றதை பத்தி அவங்க யோசிச்சுட்டே வர்றாப்ல. அப்படி வர்றப்ப பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல சடனா நிக்கிறாரு. என்னடா அப்படின்னு பார்த்தா அப்படி திரும்பி பார்த்தா செம்ம சாகுங்க. நம்ம பார் அங்க இருக்கு. நம்ம ஹீரோ அப்படி பார்த்துட்டு ஸ்டன்னா போய் நின்றாப்ல. என்னடா பார் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவா திறந்து உள்ள போய் பாக்குறாப்ல. பார்த்தா அங்க 2 பேரும் எப்பயும் போல வழக்கம் போல யோ என்னையா இதை பாரியா ரொம்ப உப்பா இருக்கே அப்படின்னு அவர் சாப்பிட்டு பார்த்து இது ரொம்ப உப்பா இருக்கு இதை போய் எப்படி 2-3 தடவை வாங்கி சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உள்ள வந்தவன் பார்க்கணுமே அம்மா அப்பா கடைசியா நான் உங்களை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு பேசுறேன். அப்படியே அவங்களும் பாக்குறாங்க பார்த்துட்டு எல்லாம் சிரிக்கிறாங்க. சோ இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. தி எண்ட். ஆமாங்க இந்த மொத்த வெப் சீரிஸ் முடிஞ்சு போச்சு. சரி ஓகே இப்ப அடுத்து நாளைக்கு நீங்க பார்க்க போறது சூப்பரான லவ் அண்ட் ஃபேமிலியோட இருக்கக்கூடிய சூப்பரான எபிசோட் பார்க்க போறீங்க. ஒரு வெப் சீரிஸ் சூப்பரா ஸ்டார்ட் பண்ண போறேன். ஓகே மக்களே மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி டாடா பை பை see you.